ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். இப்போ பார்க்க போகிறது ஒரு சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம செய்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது கூட செஞ்சு பாருங்கள். கார்த்திகைக்கு சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக இந்த அப்பம் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அப்பம் ஈஸியாக எப்படி செய்கிறதுங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறின பிறகு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வெல்லம் எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா பெரிய பழம் ஒரு பழம் இருக்குது. இதில் பாதி பழம் மட்டும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் எந்த பழமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாதி பழம் மட்டும் சேர்த்துருக்கேன். பெரிய பழமாக இருக்கிறதுனால பாதி பழம் சேர்த்துருக்கேன். சின்ன பழமாக இருந்துச்சுன்னா 1 பழம் சேர்த்துக்கோங்க. வெள்ளை கரைசலை நம்ம வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் ஜாரில் உள்ளதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை கரைசல் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை இப்போ அரைச்ச மாவை வேறொரு பவுலில் சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ உடனே அப்பம் ஊற்றுறதுனால சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து நல்லா சூடாகிருக்கு. எண்ணெய் இதுக்கு நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் சூடானோடனே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கரண்டியாக மாவை எண்ணெயில் நம்ம சேர்த்துடலாம். அப்படியே மாவில் எண்ணெய் அப்படியே மேலே பண்ணிக்கோங்க. ஒரு சைடு திருப்பி விட்டுடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு குழிக்கரண்டியாக எண்ணெயில் சேர்த்துருவோம். நல்லா திருப்பி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. இது போல் நம்ம எல்லா மாவையும் அப்பங்களாக ஊற்றி எடுத்துகிட்டு பார்க்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா அப்பம் செஞ்சுட்டோம் பாருங்கள். அரிசி ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரிசி மாவில் நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.